வணக்கம். மலேசியாவை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? கோலாலம்பூர் ட்வின் டவர்ஸ் மட்டும் இல்லைங்க. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மலேசியா எதனால ஆனது, அதாவது அந்த 13 மாநிலங்கள், 3 சிறப்பு பகுதிகள் பத்தி நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த சின்ன பயணத்தோட இறுதியில மலேசியாவை பத்தி நீங்க பார்க்குற விதமே மாறிடும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி இதுதான். இந்த அழகான மலேசியா தேசத்தை உருவாக்குற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். அந்த கேள்விக்கான பதில் இந்த நம்பர்ல தான் ஆரம்பிக்குது. 13. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இதுதான் மலேசியாவோட இதய துடிப்புன்னே சொல்லலாம். இந்த நாட்டை உருவாக்குற 13 தனித்துவமான மாநிலங்கள். அடுத்து இந்த நம்பர் 3. ஆனா இதுங்க மாநிலங்கள் கிடையாது. இது நாட்டின் நிர்வாகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் மையமா இருக்கிற 3 கூட்டரசு நிலப்பகுதிகள். அப்போ 13 மாநிலங்கள் கூடவே 3 கூட்டரசு நிலப்பகுதிகள். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம மலேசியா. அப்போ இந்த 13 மாநிலங்களும் 3 கூட்டரசு பகுதிகளும் ஒன்னா சேர்ந்து தான் மலேசியா அப்படிங்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பை உருவாக்குது. அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சில பவர்ஸ் இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் ஒன்னா இருப்பாங்க. சரி வாங்க, இப்ப நாம மலேசியா மேப்ல ஒரு சின்ன டூர் போலாம். தீபகற்ப மலேசியா, கிழக்கு மலேசியான்னு 2 பகுதி இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற மாநிலங்கள், அதோட தலைநகரங்களை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது தீபகற்ப மலேசியாவோட 11 மாநிலங்களும் அதோட தலைநகரங்களும். பாருங்க, மேல நார்த்ல தாய்லாந்து பார்டர்ல பெர்லிஸ் இருக்கு, அதோட கேபிட்டல் கங்கார். அப்படியே கீழே சவுத்ல வந்தா சிங்கப்பூர் பக்கத்துல ஜொஹூர், அதோட கேபிட்டல் ஜொஹூர் பாரு. நடுல பாத்தீங்கன்னா பாரக்குக்கு இப்போ, சிலாங்கூருக்கு ஷாலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கான ஒரு நிர்வாக மையம் இருக்கு. இந்த லிஸ்ட்டை ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. சரி, இப்போ நாம தென்சீன கடலை தாண்டி கிழக்கு மலேசியாவுக்கு போலாம். இது பார்னியோ தீவுல இருக்கு. இங்க தான் மலேசியாவோட மிகப்பெரிய மாநிலமான சரவாக் இருக்கு. அதோட தலைநகரம் கூச்சிங். அது கூடவே அந்த ஃபேமஸான கினபாலு மலை இருக்கிற சபா மாநிலம், அதோட கேபிட்டல் கோத்தா கினபாலு. இந்த 2 மாநிலங்களோட கலாச்சாரமே தீபகற்பத்துல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி ரொம்ப தனித்துவமா இருக்கும். ஓகே, மாநிலங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நாம அந்த 3 ஸ்பெஷல் ஏரியாஸ், அதாவது கூட்டரசு நிலப்பகுதிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுங்க ஸ்டேட்ஸ் மாதிரி கிடையாது, இதுக்குன்னு தனியா தன்னாட்சி எல்லாம் இல்ல. இது நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த 3 இடத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கோலாலம்பூர், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டோட தலைநகரம். நீங்க மலேசியா வந்தா முதல்ல பார்க்குற இடம் இதுவா தான் இருக்கும். அடுத்து புத்ராஜயா, இதுதான் நிர்வாக தலைநகரம். கவர்மெண்டோட எல்லா மெயின் ஆஃபீஸும் மினிஸ்ட்ரியும் இங்கே தான் இருக்கு. கடைசியா லாபுவான், இது ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சென்டர். சரி, அப்போ ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கூட்டரசு நிலப்பகுதிக்கும் என்னதான் வித்தியாசம்? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். மாநிலங்களுக்குன்னு தனியா ஆட்சியாளர், அதாவது சுல்தான் அல்லது கவர்னர் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சட்டமன்றம் இருக்கும். ஆனா அந்த கூட்டரசு பகுதிகள் நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குட்டி நாடு மாதிரி தாங்க. அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம், ஒரு தனி கெத்து இருக்கு. அந்த அடையாளத்தை அவங்க எப்படி காட்டுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. 2 முக்கியமான வழியில அவங்க தங்களோட தனித்துவத்தை காட்டுறாங்க. ஒன்னு அவங்களோட மாநில தலைவர்கள் மூலமா, 2வது அவங்களோட அதிகாரப்பூர்வ சின்னங்கள் மூலமா. வாங்க, இது 2ஐயும் பத்தி பார்ப்போம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. எல்லா மாநில தலைவருக்கும் ஒரே பேரு கிடையாது. அந்தந்த மாநிலத்தோட வரலாறு, பாரம்பரியத்தை பொறுத்து அவங்களோட பட்டம் மாறும். சில மாநிலங்கள்ல சுல்தான் அல்லது ராஜான்னு சொல்லுவாங்க. மற்ற மாநிலங்கள்ல யாங்டி பெர்துவா நெக்ரி, அதாவது கவர்னர்னு சொல்லுவாங்க. தலைவர்கள் மாதிரியே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கிற 3 முக்கியமான சின்னங்கள் இருக்கு. அவங்களுக்கான தனி கொடி, தனி இலச்சினை, அதாவது சின்னம், அப்புறம் அவங்க மாநிலத்துக்கான பாட்டு. இது எல்லாமே அந்த மாநில மக்களோட உணர்வோட சம்பந்தப்பட்டது. இங்க சொல்ற மாதிரி இந்த சின்னங்கள் சும்மா ஒரு டிசைன் இல்ல, அது ஒவ்வொன்றும் அந்தந்த மாநிலத்தோட இறையாண்மையையும் தனித்துவமான அடையாளத்தையும் காட்டுது. ஒரு கொடியை பார்த்தாலே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு, ஒரு பெருமை இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாநிலங்களுக்கெல்லாம் எப்படி பேர் வந்துச்சு? ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஒரு உதாரணத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க மலாக்காவே எடுத்துக்கலாமே. கதை என்னன்னா, பரமேஸ்வரான்னு ஒரு இளவரசர் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம். அந்த மரத்தோட பேரு மலாக்கா. உடனே அந்த இடத்துக்கே அந்த மரத்தோட பேரையே வச்சுட்டாராம். பாத்தீங்களா, ஒரு மரத்தோட பேரு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பேரா மாறிடுச்சு. மலாக்கா மாதிரி மற்ற மாநிலங்களோட பேருக்கு பின்னாடியும் என்னென்ன கதைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உதாரணமா பேராக்னா மலாய் மொழியில வெள்ளி,
ஏன் அந்த பேர் வந்திருக்கும்? கெடா, சரவாக்னு ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. நீங்களே கூட இதை பத்தி தேடி பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ மலேசியாங்கிறது வெறும் ஒரு மேப்ல இருக்கிற இடம் மட்டும் இல்ல. அது 13 மாநிலங்கள், 3 கூட்டரசு பகுதிகளோட கதைகளால உருவான ஒரு அழகான நாடு. இன்னைக்கு நம்ம கூட இந்த பயணத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.